வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பார்க்க போகிறது பெண்களுடைய திருமண காலகட்டத்தில் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுமா அல்லது அவங்களுடைய ருது ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ருது ஜாதகத்தை பற்றி பெரிய நாலேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கிடையாது. பட் முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு பொறுத்தளவு பிறந்த ஜாதகத்தை பற்றி பெரிய நாலேஜுங்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்தளவு ருது ஜாதகம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தேவை. பட் ஆக்சுவல் விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. ருது ஜாதகம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை எப்படி இருக்கிறது, கர்ப்பப்பையில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ஸோ குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான ஒரு அமைப்பு மட்டும்தான் ருது ஜாதகம். பட் இந்த அமைப்பு சுய ஜாதகத்திலேயே கனெக்ட் ஆகி வந்துருங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பெரும்பாலும் எழுத மாட்டாங்க. முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதலைன்னா கூட ருது ஜாதகத்தை மட்டும் எழுதுவாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னா, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு இயந்திரமாக மட்டும்தான் பார்த்தாங்க. அதனால அவங்களுக்கு ஜாதகம் பெருசாக எழுத மாட்டாங்க. ருது ஜாதகம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா போதுமானது மற்றும் அது மட்டும்தான் தேவையானதாக இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா ருது ஜாதகம் அப்படிங்கிறது தேவையானா அதை தனிச்சு பார்த்தீங்கன்னா ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ருது ஜாதகத்தை மட்டுமே வைத்து திருமணம் செய்யக்கூடாது. கண்டிப்பாக முழு சுய ஜாதகம் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.